ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூலை 6 ஜூலை 3 மார்னிங்கே சூளை அடுக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எப்போவுமே நாங்கள் சொல்கிற பிளேஸில் தான் அடுக்குவாங்க. பட் இந்த டைம் அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் இது தான். ஏன்னா போர் பக்கத்துலேயே இருக்குன்றதுனால அவங்களுக்கு அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை சூஸ் பண்ணாங்க. எப்பவும் போல் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே அளந்துட்டு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூளை அடுக்கிறவங்க மொத்தமாக ஒரு 30 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ப்ளஸ் நாங்களுமே ஒரு 5 பேர் இருந்தோம். அவங்கள ஹெல்ப் பண்ணி ஒர்க்கு சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்றதுனால. சூளை அடுக்கும்போதே கொஞ்சம் வானம் இருட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பயந்துக்கிட்டே தான் அடுக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதிலே தான் அடுக்கிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே தார்பாயும் வச்சுருந்தோம். ஏதாச்சும் ஒன்றுனா பட்டுன்னு மூடிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். சூளை அடுக்கிறதுக்கு எப்பயுமே நாங்கள் சைடில் வந்துட்டு அருணக்கல் தான் வைப்போம். பிகாஸ் அதில் எங்களுக்கு வந்து ஒரு 15,000 20,000 கிட்ட கல் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அந்த அருவணக்கல் எல்லாமே நாங்கள் முந்தைய சூளையில் வச்ச கல்லை தான் எடுத்து சேவ் பண்ணி ஓரமாக வச்சுருப்போம். அதை தான் நாங்கள் அடுத்தடுத்த சூளைக்கு அதையே வச்சுப்போம். எங்கள் சூளையை பொறுத்த வரைக்கும் 2 சூளையுமே போடலாம். மெலார் சூளையும் போடலாம், ப்ளஸ் வந்து கட்டை சூளையும் போடலாம். இந்த டைம் நாங்கள் கட்டை சூளை தான் போட்டோம். நாங்கள் கட்டை எல்லாமே மோஸ்ட்டாக நாட்டு மரம் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா கலப்பு கட்டை தான் மோஸ்ட்டாக வரும். வேர்க்கட்டை, முள் மரம் இது போல் தான் மோஸ்ட்டாக எங்களுக்கு வியாபாரி எங்களுக்கு கொடுப்பாங்க. இதை தான் நாங்களும் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் வந்து அவங்க சொன்ன பிளேஸுன்னாலும் அவங்க அடுக்கிட்டே வந்தாங்க. கிட்ட வர வர கட்டைங்க நிறையா இருந்தும் பட் வந்து போர் வந்து முட்டிடுச்சுன்றதுனால அதோட 29 அடுப்போட ஸ்டாப் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. எப்பயும் போல் அதுக்கப்புறமேட்டா சேரெல்லாம் குழச்சி சேரெல்லாமே போர் மேலே பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு வர பூசிட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கல்லை அடுக்கி முடிக்கிறதுக்கே 1.5 நாள் ஆயிடுச்சு. மறுநாள் சாயந்தரம் தான் கல் எல்லாத்தையுமே அடுக்கி முடித்தாங்க. அடுக்கி முடித்து எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டே இருக்கையில் நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சரி மழை வராது அப்படின்ற ஒரு இதுவும் வெதருமே செக் பண்ணி பார்த்தோம். நாளைக்கு இன்னைக்கு ஜூலை 6 ஈவினிங் தான் மழைன்னு இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு நேற்று ஈவினிங் வரைக்கும் எந்த மழையுமே இல்லைங்கிறதுனால நேற்று நைட் 11 PM வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கட்டப்பட்டுன்னு எரியாதுங்கிறதுனால கொஞ்சமாக மெலார் எடுத்துகிட்டு வந்து எரிய வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். நல்லாவே எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஒன் சைட் நல்லாவே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி எல்லாத்தையுமே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. மூட ஆரம்பிச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு 2 PM அந்த மாதிரி தான் நேற்று போய் எரிய வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 2 PMலேருந்து ஒரு 3-4 ஹார்ஸ் வரைக்கும் நல்லாவே எரிய வச்சுட்டு இருந்தாங்க. 4 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஈவினிங் 6 o'clock கிட்ட லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. தூர ஆரம்பித்தவே நாங்கள் எல்லாமே பயந்துட்டோம். பட் கண்டிப்பாக மழை வரும்னு எனக்கு தெரியும். ஒரு 8:30 9:30க்கெலாம் நல்லாவே மழை இருக்குதுன்னு தெரிஞ்சும் 3 ஹார்ஸில் முடிய வேண்டிய வேலையை 2 ஹார்ஸ் கிட்ட எல்லாருமே வேலையை நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடுவில் அவங்களுக்கு ஃபுட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஃபுட் கொடுக்குறதும் அவங்க எங்களுக்காக சீக்கிரமாகவே சாப்பிட்டு எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வேகமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி மழையுமே வந்துருச்சு. இந்த டைம் மழை வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதுக்கெல்லாம் லைட்டாக கருப்படிச்ச மாதிரி தான் இருக்குதுன்னு இன்றைக்கி மார்னிங் ஏறி பார்த்ததில் தான் தெரிஞ்சுது. பட் எதுவாக இருந்தாலும் அருவனை பிரித்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது போல் நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.